பிரைஸ்லோட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை பிடித்துக்கொண்டு பக்தியாய் சாட்சியாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் பாருங்க, அநேக மனிதர்களை பிரியப்படுத்துவதற்கு பிரயாசப்படுகிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதனால ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்து வாழ்வதனால, வேதத்தை படித்து வேதத்தினுடைய காரியங்களை அறிந்து கொள்வதனால தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒரு மகன் பாருங்கள், ஒரு மகன் மேலே ஆசை வச்சுட்டு அந்த மகளுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் குணாதிசயங்களை மாற்றிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறாங்க. பொண்ணும் பாருங்கள், அந்த பையனுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளுது. ஏன் அந்த கலர் போட மாட்டேன், அது வேண்டாமா என்னன்னு கேட்டால் அப்போ தான் சொல்லுவோம், அந்த கலர் அவருக்கு பிடிக்காது, அந்த உடை அவருக்கு பிடிக்காது, அப்படி நடக்கிறது பிடிக்காது, அவங்கக்கிட்ட பேசுறது பிடிக்காது. பாருங்கள், அந்த மனிதனுக்காக எத்தனையோ காரியங்களை மாற்றுறாங்க. கடைசியில் பாருங்கள், இப்படியெல்லாம் நேசித்த ஒரு கணவனும் நேசித்த மகனும் ஒரு நாள் ஒன்றும் பிடிக்கலன்னு சொல்லி விட்டு போயிடும். இப்படி அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறார்கள். ஆனால் வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளோ, வேதத்தோடு பழகிற பிள்ளைகளோ, தேவனுக்கு எது பிடிக்கும், தேவன் எதை விரும்புகிறார்? தேவன் பாருங்க விசுவாசத்தை விரும்புகிறார். விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்க வேண்டும். எந்த காரியத்திலும் விசுவாசம் இருக்கும். நடக்காதுன்ற விஷயத்தை நீ பேசவே கூடாது. கர்த்தர் நிச்சயமா செய்வார். அவர் எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்வார்? தாவீதெல்லாம் பிரியமாக இருக்குது. என்ன காரணம்? கர்த்தர் எனக்காக யாமையும் செய்வார், எதை வேணாலும் செய்வார். ஆனால் நம்ம பாருங்க, அவங்களுக்கெல்லாம் நடக்குது, எனக்கு மட்டும் நடக்க மாட்டேது, எனக்கு கிடைக்க மாட்டேது, எனக்கு வர மாட்டேது, இப்படியே சொல்லி பழகிட்டு. ஏன் எனக்கு நடக்காது? உனக்கே நடக்கும் என்று சொன்னால், நான் தேவனை ஆராதிக்கிறவன், சர்வத்தையும் படைத்தவரை ஆராதிக்கிறேன், எனக்கு அவர் செய்யாமல் இருப்பாரா? அவர் செய்யக்கூடிய தேவன் அல்லவா, நிச்சயம் செய்வார் என்பதை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்படி இல்லை, அவங்க என்னன்னா, எனக்கு நடக்கலை, எனக்கு கிடைக்கல, எனக்கு வராது, எனக்கு போகாது. பாருங்க, எல்லாம் சொல்லுவாங்க இந்த பொண்ணு ஆறாதுன்னா, இவங்க சொல்லுவாங்க ஆமாங்க அப்படி தாங்க இருக்குது. அவன் சொல்லும் போது சொல்லணும், உனக்கு ஆறாது, எனக்கு ஆறிடும். ஏன்னா கர்த்தர் எனக்கு காயத்தை ஆற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறாரு, என் கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறாரு. என் கண்ணீரையே துடைக்கிறாருன்னா, என் காலில் அடிப்பட்ட ஒரு அடி, அதில் தண்ணி வடியத்தை அவர் விட்டுருவாரா? ரத்த வடியத்தை விடுவாரா? கீழ்வடித்து விடுவாரா? என்னை குணமாக்குற ஒரு தேவன் இருக்கிறார். அப்படி பேசணும். உங்களுக்குள்ள விசுவாசம் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். வசனம் பாருங்க, எபிரேயரில் நீங்கள் 11:6 பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தால் மாத்திரமே அந்த மனிதனை கண்டு கர்த்தர் பெரிய காரியம். ஏனெனில் தேவனிடத்தில் சேர்கிறவனுக்கு அவர் உண்டென்றும் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டுமா? நான் தேவனை தேடுறேன்னு சொன்னால் அவர் உண்டு, தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு ஏன் நம்ம அப்படி விசுவாசிப்பதில்லை? ஏன் விசுவாசிக்க மாற்றோம்? எனக்கு மாத்திரம் எந்த நன்மை நடக்கலைங்க, எனக்கு மாத்திரம் என்னங்க இது? அப்போ எல்லாருக்கும் எனக்கு மாத்திரம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் நடந்துக்கு உனக்கு நடக்கலை. நீ என்ன தவறு பண்ண? நீ என்ன காலத்தில் சரியில்லாமல் இருக்கிற? இன்றைக்கி ஆண்டுகிட்ட வா, விசுவாசமாக வா, ஆண்டுகிட்ட போய் நில்லு. நான் சின்ன தவறு செஞ்சேங்க, அதனால தாங்க இப்படி கிடக்கிறேன். சின்னத்தன பெரிய தவறு செய்தவர்களை மன்னித்து இருக்கிறார். ஊருக்கு புறம்பா வைத்திருக்கிற குஷ்டரோகிகளை கர்த்தர் குணமாக்கி இருக்கிறார். ஊரே சேர்ந்து அடிக்க வந்த ஒரு பெண்ணை பாருங்க, அவர் பாவத்தை மன்னித்து இனி பாவம் செய்யாத போன்னு சொல்லி துரத்தி விட்டுருக்கார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை நாங்கள் ஆராய்த்து கொண்டிருக்கோம். ஏன் எனக்கு செய்ய மாட்டார்? இந்த விசுவாசம் உள்ள ஒரு மக்களாய் மாற வேண்டும். விசுவாசத்திலே நடப்பதற்கு நம்ம பிரயாசப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவிசுவாசமான வார்த்தைகள் நமக்குள்ள வரும்போதெல்லாம் அந்த அவிசுவாசமான வார்த்தை புறப்படக்கூடாது. விசுவாசமா பேசு. விசுவாசமாய் பேச 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 அவிசுவாசம் நீங்கி போகும். அவிசுவாசம் இனி வராது. அவிசுவாசம் காரியங்கள் செய்ய முடியாது. நீங்கள் தான் என்ன பண்ண? விசுவாசத்தை பேசணும், விசுவாசமாய் நடக்கணும். விசுவாசமாய் நாம் நடப்பதுக்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ விசுவாசம் இருந்தால் தான் தேவனுக்கு பிரியமாய் மாற முடியும். விசுவாசம் இருந்தால் தான் தேவனோட கூட ஐக்கியப்பட முடியும். விசுவாசம் இருந்தால் தான் தேவனோடைய உறவிலே நிற்க முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? விசுவாசம் உள்ள மக்களாய் உங்களை மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அப்படி நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு பாருங்க, கீழ்ப்படிதல் ரொம்ப பிரியம். இந்த கீழ்ப்படிதல் என்னிடத்துல இருக்கிறதா? நான் கீழ்ப்படிதல்னா காணப்படுகிறேன்னா? ஒன்றும் ஒருத்தர் கழுதை தேடி வந்தாருங்க. அந்த கழுதை தேடி வந்தவனே தேவன் சொல்றாரு, இவன் அபிஷேகம் பண்ணினார். அப்போ எத்தனை மேன்மை கொடுக்கிறார் அவர். அவன் சொல்கிறான், நான் சாதாரண ஆளுங்க, நான் பென்யமீன் கோத்துறாங்க, அந்த கோத்திரத்தில் என் குடும்பம் சின்னதுங்க, அந்த லாஸ்ட்டில் இருக்குதுங்க அப்படின்ட்டு.
அறியப்படாத ஒரு மனிதனை போல அந்த கோத்திரத்தில் இருந்தாலும் அவனை கத்து தெரிந்து கொண்டு அவனுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை வைக்கிறான். எளியவனை பொழுதிலிருந்து தூக்கி எடுத்து ராஜாக்களுடைய பிரபுக்கள் அப்படி வைக்கிறவர் ராஜாவாக உட்கார வச்சுட்டு இந்த மனிதனிடத்தில் தேவன் ஒரு வேலை கொடுக்கிறார். உன்னை அந்த ஸ்தானத்தை வச்சு தேவன் தான். தேவன் கொடுக்கிற ஒரு பணிகளை அந்த மனிதன் செய்ய மனம் இல்லை, செய்ய மாற்றான், செய்ய முடியாதுன்றான். அப்போ செய்ய முடியாதபடிக்கு அவன் ஒரு திட்டங்களை போட்டு அவன் ஒரு சித்தத்தின்படி செய்து கீழ்ப்படியாமல் போகுது. பாருங்க, சிறந்தவற்றையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு இது தேவனுடைய காரியங்களுக்கு நம்ம பலி செலுத்த முடியும், இவைகள் நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போய் இவைகளை எல்லாம் தேவனுக்குன்னா தேவன் சொன்னாரு, நீ அதை முற்றிலும் எரிச்சு போட்டுனார். அப்போ அந்த கீழ்ப்படிதல் இல்லாத போது அவன் தேவனுக்கு பிரியமானும் கிடையாது, அவனுடைய ராஜ்யத்தில் அவன் பங்கு பெற முடியாது. இன்றைக்கு அந்த கீழ்ப்படிதல் என்ன இடத்துல இருக்குதா? அந்த கீழ்ப்படிதல் உள்ளனா மாறுங்கன்னா 1 சாமுவேல் 15:22 வாசிக்கும் போது பாருங்க, சாமுவேல் அவனை பார்த்து கேட்கிறார், கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படிதை பார்க்கணும். பாருங்க, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதை பார்க்கணும். இந்த சர்வாங்க தகனப்படியும் சமாதான படியும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? இதை விரும்பலைங்க. நீ சர்வாங்க தகனப்படி செலுத்து, சமாதானப்படி செலுத்து, தேவனுக்கு உகந்த பலிகளை எதோனாலும் செலுத்து, கீழ்ப்படிதியா ஃபஸ்ட்டு. அப்போ கீழ்ப்படிதல் இன்றைக்கு தேவனுக்கு ஒரு முக்கியமாய் காணப்படுது. இந்த கீழ்ப்படிதல் உள்ளவனாய் நான் ஏன் மாறவில்லை? இந்த கீழ்ப்படிதல் என்னிடத்துல ஏன் இல்லை? எத்தனையோ வசனம் படிக்கிறேன், நான் கீழ்ப்படிய மாட்டேன். நீ கீழ்ப்படியாமல் போனால் என்ன நடக்குன்னா தேவனுக்கு பிரியமானவன் கிடையாது, தேவனுக்கு உகந்தவன் கிடையாது. தேவன் உன்னை கொண்டு எதையும் செய்ய மாட்டார். தேவன் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கீழ்ப்படிந்தாக வேண்டும். இந்த கீழ்ப்படிதல் இல்லாதவனை பாருங்க, ஸ்கூலில் அவனை ஓரம் கட்டி வச்சுருவாங்க. ஏங்க அவனை விட்டுருங்க, அவன் எது சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டான், நம்ம எதுக்கு அடித்து அவனை திட்டி அவனை கோபப்படி கீழ்ப்படியிலையா விட்டுருங்க ஓரம். அந்த கீழ்ப்படியாதவன் ஓரம் கட்டப்படுவான். இந்த கீழ்ப்படியாதவனை வாழ்வோம் என்று சொன்னால் பாருங்க, ராஜாவாக தான் இருக்கிறான், அவன் தேவனாலே ஓரம் கட்டப்பட்டவனாக இருக்கான். பொல்லாத ஆவி அவனுக்குள்ள ஆளுகை செய்கிறதா இருக்கு, அவன் மூர்க்கத்தனமாக இருக்கிறான். இப்போ அந்த மனிதன் மாத்திரம் கீழ்ப்படிந்தான் சொன்ன ஒரு நாள் ஒரு பிரச்சனை நடுவில் அவன் பாருங்க சாக வேண்டிய சூழ்நிலை, தேவன் சாக விட்டிருப்பாரா? அவனை காப்பாற்றியிருப்பான். சவுல ஏன் அந்த பட்டயத்தினுள்ள விடுற அப்படின்னு சொல்லிட்டு அவனை காப்பாற்றிருப்பார். அவன் சாகாதபடிக்கு அவனை உயிர் இருப்பான். இவன் எப்பொழுது கீழ்ப்படியாமல் இருக்கணும், இவனுக்கு மரணத்துக்கான ஒரு யோசனை வந்து இவன் மறிக்க தருவாயில் அன்று ஒன்றுமே செய்யலையே, கம்முன்னு இருந்தார். காரணம் கீழ்ப்படியில. கீழ்ப்படியாதவன் இடறி போகிறான்னு சொன்னால் பார்த்து கம்முன்னு தான் இருப்பார். கீழ்ப்படியாதவன் கஷ்டப்படுறா பார்த்து கம்முன்னு தான் இருப்பார். ஏன்னா அவன் கீழ்ப்படியாதவன், அவனுக்கு கீழ்ப்படிய தெரியாது, கீழ்ப்படியதெல்லாம் என்னன்னு தெரியாது அவனுக்கு. அதனால் நான் என்ன பண்ணுறோம்னா கண்டுக்காமல் விட்டுறேன், நான் கண்டுக்க மாட்டேன்றார். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளை உனக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை வைத்து தேவன் காத்திருக்கிறார். நீ அந்த ஸ்தானத்தை இழந்து போகாது. நான் தேவனுக்கு உகந்த பலிகளை செலுத்துறேங்க, தேவனுக்கு உகந்த ஆராதனை செலுத்துறேங்க, தேவனுக்கு காணி கொடுக்குறேன், தேவனுக்கு எல்லாம் செய்கிறப்பா கீழ்ப்படிதியா? இந்த கீழ்ப்படிதல் உன்னிடத்தில் இருக்குதா? இந்த கீழ்ப்படிதல் உள்ளவனா நீ மாற வேண்டும். பலியை பார்க்கணும், கீழ்ப்படிதல் ஆட்டு கடாக்களின் கொழுப்பை பார்க்கணும், செவி கொடுத்தது உத்தமம் என்று சொல்லுது. அப்போ பாருங்க, இந்த செவி கொடுக்கிற ஒரு விஷயம் உத்தமமாய் மாறுது. உத்தமமாக இருக்க நிறைய பேர் பிரயாசப்படுறாங்க. ஒன்றும் இல்லைங்க, உத்தமனா உன் செவியை கொடுங்க, கத்த சொல்கிற மாதிரி நடங்க, அதாங்க உத்தமம். உத்தமம் உலகத்தில் பாருங்க, அவள் பெரிய உத்தமி அப்படின்னாங்க. எதுக்கு உத்தமின்றாங்க? அவங்க வீட்டுக்காரை தவிர மற்ற காரியங்களில் அது முக்கியத்துவம் கொடுக்காது. அவங்க வீட்டுக்காருக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம், அவங்க வீட்டுக்கார் சொன்னால் அதை செய்யணும், வீட்டுக்கார் சொன்னால் இது நடக்கணும், அவங்க வீட்டுக்கார் இல்லைன்னா எங்கேயும் போகாது. அதுக்கு பேர் தான் உத்தமின்வாங்க. உத்தமன் எதை சொல்கிறாங்க? அவங்க மனைவி தவிர வேறு யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அந்த மனைவி தவிர வேறு யாரையும் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு தேவையில்லாத பேச்சுகள் பேச மாட்டாங்க, தேவையில்லாத தொடர்பு இருக்காது. அவன் தான் உத்தமன். தேவனை தவிர நாம் வேறு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் நான் உத்தமத்தில் வாழாதவன், உத்தமத்தில் நடக்காதவன், உத்தம ஜீவியம் இல்லாதவன். பார்த்தியா, இந்த செவியை மாத்திர சாச்சாலே உத்தமமாய் மாறிவிடும். இதை தான் யார் செய்யல தெரியுமா? சவுல் செய்யல. சவுல் செய்யப்பட்டார், அந்த கீழ்ப்படிதல் இல்லாதவராய் மாறிவிட்டார். இன்றைக்கு இதை கேட்கிற நீங்கள், ஆண்டவரே நான் ஒரு தாழ்மையை தரித்து கொள்ள, நான் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் மாற எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எனக்குள்ள இன்றைக்கு தாழ்மை இல்லாமல் போய்விட்டேன்.
தாழ்மை தேவனுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். அந்த தாழ்மையாக நான் இருக்கிறேன்னா, தாழ்மையாக வாழுகிறேன்னா, மனுஷனே நன்மை இன்னதென்றும் அவர் என்ன பண்ணுறாரு, உனக்கு சொல்லியிருக்கிறாரு, நியாயத்தை காட்டியிருக்கிறாரு. அப்போ நீ என்ன பண்ணும்? இரக்கம் செய்வது, தேவனுக்கு முன்பாக என்ன பண்ண, மனத்தாழ்மையாய் நடப்பது. தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ளும். தேவனுக்கு முன்பாக பெருமையாக நிற்கக்கூடாது. அப்படி போய்ட்டு சோத்துறாண்டவர், சோத்துறம்பா அப்படி பாடுன்னு கொடுத்து தாழ்மையை தரித்து கொண்டு நீ உள்ள போகும்போதே உன்னுடைய முகம் கனிவாய் மாற வேண்டும். நீ தாழ்மை உள்ளனாய் மாற வேண்டும். அங்கே போய் வெறப்பாக போய் நிற்கக்கூடாது. வெறப்பாக போய் தேவ சமூகத்தில் நிற்கக்கூடாது. ஒரு எல்லா கோபங்களை கசப்புகளோடு போயிட்டு அப்படி நிற்கக்கூடாது. தாழ்மை அப்படி ஆண்டுக்கு முன்னாடி நிறைய மக்களை பாருங்கள். ஆண்டு அறியாத மக்களை பாருங்கள். அவர்கள் பாருங்கள், அங்கே போய் நிற்கும் போது, அந்த விக்கிரகத்துக்கு முன்பாக நிற்கும்போது அவருடைய முகத்தினுடைய கனிவை பாருங்கள். அவ்வளோதான், அந்த தாழ்மையோடு நிற்பாங்க, தாழ்மையாக இருப்பாங்க. பார்த்தீங்களா? இன்றைக்கி நாம் பாருங்கள் எப்படி நிற்கிறோம், நாம் எப்படி நடக்கிறோம் என்பதை பார்த்து மாற்றிக்கொள்ளுங்கள். தாழ்மையை தேவன் விரும்புகிறார். மீகாவில் அதுதான் சொல்லுகிறார். அதனால் உன்னிடத்தில் என்ன கேட்குறார்? மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். இந்த மனத்தாழ்மை இருக்கிறதா? எங்கெல்லாம் நான் தாழ்மை இல்லாமல் போயிட்டேன், எதில் தாழ்மை இல்லாமல் போயிட்டேன். ஒரு மழை என்னெல்லாம் முடியாது, நான் உட்காந்துங்க, தாழ்மை இல்லாமல் போயிட்டியா? ஒரு இடத்துல எல்லோரும் நின்று ஆடுங்கன்னா என்னால் நிற்க முடியாது, உட்காந்துக்கணும்னு சொல்லிட்டு மனத்தாழ்மை இல்லாமல் போயிட்டியா? தேவனுக்கு இப்படி சோத்திரம் பண்ணுங்க, என்னெல்லாம் சோத்திரம் பண்ண, மனத்தாழ்மை இல்லாமல் போயிட்டியா? இந்த தாழ்மை இல்லாத இடங்கள் இதெல்லாம். இந்த தாழ்மை இல்லாத இடங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். தாழ்மை இல்லாத இடங்களில் ஒரு காரியங்களை சொல்லும்போது அதற்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஏங்க, நாங்கள் எங்கே பயப்படுறோம் இல்லைங்க, ஆலயத்துக்குள்ளே வந்துட்டாலே எனக்கு மேலே இருக்கிறார் பாருங்க ஒரு ஊழியக்காரர், அந்த பாஸ்ட் என்ன சொல்கிறோ அதுக்கு நாங்கள் செய்தி கொடுப்போங்க. ஆர்சி மக்களை போய் பாருங்கள், அந்த ஆயர் என்ன பேசுகிறாரோ, சாமியார் அவர் என்ன பேசுகிறாரோ அதுக்கு உடனே செவி கொடுப்பார்கள். எல்லாரும் எழுந்திருக்க கடவுளை எழுந்திருப்பாங்க, எல்லாரும் முழங்கால் படிப்பாங்க. பார்த்தீங்களா? உடனே எழுந்திருப்பாங்க, உட்காருவாங்க, முட்டி போடுவாங்க, திரும்ப இது பண்ணுவாங்க. அந்த ஆராதனைக்குள்ளே ஒரு 10 முறை அவங்களுடைய காரியம். ஏன்னா அவங்க தாழ்மை தரித்த மக்கள். அவங்க எது சொல்லலாம், இங்கே பாருங்க, ஒரு 2 டைம் எழுந்து உட்காரு, கொண்டாரு முட்டி போடுன்னா, எப்போ பாரு எழுந்துரு முட்டி போடு, எப்போ பாரு எழுந்துரு முட்டி போடு, இதே தான் சொன்னாங்க. 2 டைம் செய்ய வச்சாரு. அப்போ உனக்குள்ளே நான் தாழ்மை இல்லாமல் போய் நான் முட்டி போட சொன்னால் முட்டி போட்டுருவேனா, நான் கையை தூக்க சொன்னால் கையை தூக்கிடுவேனா? எங்க ஆலயத்துக்குள்ளே வந்தால் மனத்தாழ்மை தடுத்து கொண்டு என்னுடைய மனம் எதெல்லாம் சொல்தோ அதை செய்ய மாட்டேங்க. அங்கே தேவனுடைய வார்த்தை என்னெல்லாம் புறப்படுதோ அதை நான் செய்யக்கூடியவனாய் மாறுவேங்க, அதை நான் செய்து முடிப்பேங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யக்கூடியவனாய் மாற வேண்டும். செய்யும்படிக்கு உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார், அவருக்கு அது பிடிக்கும், அது தேவனுக்கு பிரியமான காரியம் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படியாப்பட்ட காரியம் எனக்குள்ளே இருக்குதா இல்லையா? அன்றைக்கி நான் மாற்றிக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, ஆதலால் நீங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் அவரை பின்பற்றக்கூடாது. அப்போது தேவனுக்கு பிரியமாக ஒரு மனுஷன் எப்படி பின்பற்ற முடியும்? தேவனுக்கு பிரியமாக எப்படி நடக்க முடியும்? அன்பை தரித்து கொண்டால் தேவன் எதை விரும்புகிறாரோ அதை நீங்கள் செய்யக்கூடியவளாய் மாற முடியும். அது தேவனுக்கு பிரியமானதாக இருக்குது, அது சுகந்த வாசனையாக இருக்கு என்று வேதம் சொல்லுது. அப்போ தேவனுக்கு பிரியமான ஒரு அன்பு நம்ம இருக்கா? தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீ எப்படி இருக்கிற? கோபமாகவே இருக்கிற, கசப்பாகவே இருக்கிற, வெறுப்பாகவே இருக்க? பாருங்க, நீ தேவனுடைய பிள்ளை தானா? நீ தேவனை ஆராதிக்க வந்தானா? தேவனுக்கு கீழ்ப்படிந்து வந்தானா? தேவனுக்கு முன்பாக தாழ்மை தத்தம் தானா? சொல்லுங்க. நீ விசுவாசிக்கிற மனிதன் தானா? இல்லைங்க. இந்த 4 குணாதிசயம் இல்லாத போது தேவனுக்கு பிரியமா நீ நடக்க முடியாது. தேவனோடு கூட இணைந்து பயணம் செய்ய முடியாது. தேவ உறவிலே நிலைத்திருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் என்ன பண்ணுற தெரியுமா? ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்யாமல், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யாமல் உன் இஷ்டம் போன போக்கிலே வாழுகிறாய். அப்போ எப்படி தேவன் உன் வாழ்க்கையில் இடைப்படுவா? தேவன் எப்படி உன்னை ஆஸ்வதிக்க வருவா? தேவன் எப்படி உன்னை குணமாக்க வருவா?
அப்போ நம்ம பலவீனம் தான், கஷ்டப்பட்டு தான், நெருக்கப்பட்டு தான். ஏன்னா நான் அவருக்கு பிரியமாக இல்லாததுனால அவர் எனக்கு என்ன பண்ணல, எந்த நன்மையும் செய்யலை. இப்போ தெரிஞ்சுக்கோ, இன்னிலேருந்து நான் அவருக்கு பிரியமாக நடக்க போகிறேன், அன்புள்ளவனா மாறுவேன், தாழ்மை தத்துக்கொள்ள செவி கொடுப்பேன், விசுவாசம் உள்ள மகனாக நடப்பேன்னு சொல்லிட்டு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வாதம். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே விசுவாசம் உள்ள மக்களாய் நடக்க, தாழ்மையை தரித்து கொள்ள ஆண்டவரே, அப்பா நீங்கள் உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய ஜனங்கள் அன்றே நம்முடைய சமூகத்தில் வரும்போது உண்மை அன்றை பின்பற்றி அப்பா உமக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய், கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றி நீ வழிநடத்தப்பட்டதாய் ஸ்தோத்திரம். அன்பை தரித்து கொண்டு தேவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமாய் மாறட்டும். ஒவ்வொரு அப்படி நடத்துங்க. ஒவ்வொருக்கும் உதவி செய்ய இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில் தேவன் தாமே அவருக்கு பிரியமாய் நடக்கத்தக்கதான ஒரு ஜனங்களாய் மாறத்தக்கதாய் நம்முடைய ஆவியை ஊற்றி ஆசிர்வதி. பெரிய காட்சி இயேசு கிறிஸ்து நம்ம ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600069.